இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ராகி தோசை தான் செஞ்சுருந்தேன். 1 கப் ராகி மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும், பட் நான் சேர்த்துக்கல. ப்ரெக்னென்சி டைமில் ஆல்ரெடி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம காரம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் காரம் சேர்த்துக்கல. ஆல்ரெடி நம்ம எப்படியும் தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய் சேர்த்து தான் ஆகணும், அதனால் தோசைக்கு சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையிலே காய்கறி வண்டி வந்துடுச்சு, அதனால் கவினுக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கி பாயில் பண்ணி வச்சுட்டேன். புளியும் தீர்ந்து போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு, புளியும் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ப்ரெக்னென்சி டைமில் கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் ஃபுட்டாக அதிகமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கூட யாராவது இருந்து நமக்கு சமைச்சு கொடுத்தா சாப்பிட நல்லாயிருக்கும். நம்மளே சமைக்கும்போது ஏதாவது சமைச்சு சாப்பிட்டா போதுண்டான்னு இருக்குது. ராகி தோசைக்கு நம்ம தோசை மாவை விட தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் தோசை நல்லா வரும். இன்றைக்கி இந்த ராகி தோசைக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னியும் தூதுவளை சட்னியும் பண்ணியிருந்தேன். 1 கப் தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிர் 1 கப்பு, 2 டம்ளர் மோர் சாப்பிட்டேன். தினமுமே இப்போல்லாம் நான் தயிர் சேர்த்துக்கிறேன், சேர்த்தா தான் நல்லாயிருக்கு. லஞ்சுக்கு சிம்பிளாக மீன் குழம்பு செஞ்சுட்டு மீன் வறுவலோட லஞ்சு முடிச்சிட்டோம். நைட்டுக்கும் இந்த மீன் குழம்பே வச்சு ஓட்ட வேண்டியது தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.